சமணர் மொத்தமாக மார்க்கெட் வந்து மட்டை ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து எல்லா இண்டெக்ஸும் வந்து கீழே விழுந்தது வந்துட்டு திரும்ப வந்து எந்திரிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 கேண்டலில் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது. எந்த ரேஞ்சில் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் வந்து என்டையர் மார்க்கெட்டில் வந்து அப்படியே மட்டையாக கிடந்தது. நானாச்சும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன், மற்றவங்களும் எப்படி தான் சொல்லுவாங்க, பொத்துன்னு உளுந்த சாணி மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஆனால் நான்லாம் ரொம்ப டீசெண்டாக பேசுவேன். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டிக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு அப்ஸ்டக்கிள் அப்படின்னாக்கா ஒரு கால வர விஷயமா எது இருக்குது அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி தான். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து இன்றைக்கி ஐடி விழுந்திருந்தது. அந்த ஆந்த்ரோபிக் பயம் வந்து இன்னும் போகலை. எந்த அளவுக்கு விழுந்தது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம், ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நேற்று எதிர்பார்த்தது தான். நேற்று கூட சொல்லியிருந்தேன் வீடியோவில், மேபி நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக போச்சு அப்படின்னாக்கா பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இல்லை அப்படியே வந்து மட்டும் போயிட்டே இருக்காது. சின்னதாக ஒரு கீழே திரும்ப ஒரு புல் பேக் வரும், திருப்பும் ஏறும், இப்படி தான் போகும். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எதிர்பார்த்தது தான். பெரிய அளவில் வந்து ஓவரால் சினாரியோ வந்து சேஞ்ச் ஆகலாம். அது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய தலைமையான வேண்டுகோள், ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு இருக்கும். ரைட். ஸோ ஐபிஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம், நேற்று வரைக்கும் வந்து ஒரு 2 ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி அதோட சப்ஸ்கிரிப்ஷன் நேற்று முடிஞ்சது. லிஸ்டிங் வந்து ரெண்டுமே வந்து 16ஆம் தேதி வந்து இதோட லிஸ்டிங் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்டர் அனாலிட்டிக்ஸ், இது வந்து ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி. ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.66 டைம்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம கம்பெனி சைஸு, பிட் சைஸு, ப்ரைஸ் ரேஞ்சில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப புவராக தான் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்த இது வந்து ஐஃபினான்ஸ். ஸோ இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரல, 0.97. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக இது என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வந்து லீட் மேனேஜராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒன் டைம் வரல அப்படின்னாக்கா, அது எந்த அளவுக்கு வரலையோ மிச்சமான ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ்வலாக வந்து பை பண்ணிவிட்டு தென் அவங்க அப்புறம் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஐபிஓ இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஆரப்பாட்டம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து இருக்குது. இதோட லிஸ்டிங் எப்படி இருக்குன்றதை நம்ம 16ஆம் தேதி பார்க்கலாம். தென் வந்து எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு ஒரு 947 crores வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பையராக இருக்காங்க 5,913 கோடிக்கு. டிஐ பார்த்தீங்கன்னா நேற்று 125 கோடி செல்லிங்கில் இருந்திருக்காங்க. பட் ஓவரால் இந்த மந்தில் வந்து 3,945 crores வந்து பையிங்கில் இருக்காங்க. ஸோ உக்குட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா மொத்தமாக ரெண்டுமே வந்து ஒரு பையிங்கில் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அதே ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் வந்து நெகட்டிவில் இருந்தது. நிஃப்டி வந்து 146 பாயிண்ட் மைனஸு, லார்ஜ் கேப் 144, மிட் கேப் 112, ஸ்மால் கேப் 119, மைக்ரோ கேப் 110, எல்லாமே வந்து ஒரே சைடில் நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவானாலும் சரி நெகட்டிவானாலும் சரி ஒரே சைடில் இருக்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க்கெட்டை வந்து காட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இது எல்லாமே ஒரே சைடில் போயிருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். விக்ஸ் வந்துட்டு இது எல்லாமே நெகட்டிவாக போச்சுன்னா விக்ஸ் பாசிட்டிவாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்துட்டு 1.67% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 11.73 வந்து முடிஞ்சிருக்கு. இதே செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வந்துட்டு 5.51% வந்து இங்கே டவுன் இருந்தது. போத் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மோர் தென் கிட்டத்தட்ட நியர்லி 6% வந்து டவுனில் இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் வந்துட்டு 0.4% வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. மற்றபடி எது கூட வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இதனோட ஓவரால் சினாரி எதுவும் மாறி இருக்கா பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் வந்து 6.09% இன்றைக்கி மைனஸு,
TCS வந்து 5.77% வந்து மைனஸ். ஐ திங்க் இன்ஃபோசிஸ் வந்துட்டு 52 வீக் லோ வந்து டச் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டேட்டா. நம்ம வந்து சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ 27,750 வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் அது. இன்றைக்கி வந்து 807 807 வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 50 பாயிண்ட் அவை கிட்டத்தட்ட வந்து அந்த லோ வந்து டச் பண்ண, அந்த லோன்றது சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு வந்து மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அது. ஸோ ஃபர்தராக கீழே விழாத வரைக்கும் ஓகே. விழுந்தது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 25,425 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி இதை விழ வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் இதனால் எதுவும் மாறலை. தென் வந்து பேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு, முட்டு கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எப்படி வந்து ஐடி வந்து காலை வாரிட்டு இருந்தால் கூட மற்ற செக்டார் கொஞ்சம் காலை வாரினாலும் பேங்க் வந்து நல்லா கொஞ்சம் முட்டு கொடுத்துட்ருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கன்சல்டேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி கூட சொன்ன எல்லா இண்டெக்ஸும் மொத்தமாக மட்டையாக இருந்தது அப்படின்ட்டு ஒரு பெரிய வாலட்டைலே ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கும் வந்து இன்றைக்கி வந்து பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி அப்படி எதுவும் பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் 250 நினைக்கிறேன் இருக்கும்போது வந்துட்டு ஒரு சடனாக ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு மேலே ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு எகைன் கொஞ்சம் டவுனில் வந்தது. அந்த ஒரு வாலட்டிலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக மட்டையாக தான் முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு. எதுக்கிட்டப்போ மார்க்கெட்டில் உட்காந்துன்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி. தென் ஐடி வந்து செம்மையாக வந்து இன்றைக்கி டவுனு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் வந்து இன்றைக்கி டவுனில் முடிஞ்சிருக்கேன். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நம்ம வீக்லியில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி கண்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 31,000 வந்து இதோட சப்போர்ட். ஸோ போகிற போக்கு பார்த்தா இன்னும் 2000 பாயிண்ட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது வீக்லி பேசிஸில். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. தென் வந்து ஸ்மால் கேப் பார்க்கும்போது ஸ்மால் கேப் வந்து அகெயின் பெரிய அளவில் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,500. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் வச்சுனாக்கா ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த வகையில் வந்து நிஃப்டி மேலே போகும். ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து எந்தளவுக்கு வந்து ஒன்றும் மாறலை. இன்றைக்கி ஒரு 150 பாயிண்ட் மைனஸில் போயிருந்தால் கூட அந்த சென்டிமெண்ட் மாறலை. ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நிலைமையில் இருக்கோ அப்படி தான் இருக்குது. பெரிய அளவில் சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இது நம்ம சங்கதி. யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவ் வந்துட்டு 61 பாயிண்ட் மைனஸு, S&P 500 வந்து 0.34, நாஸ்டாக் காம்போசிட் வந்து 36 பாயிண்ட் மைனஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து 2 நாளாக அப்படி திணறிட்டு இருக்குது. கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி S&P 500 ஆல் டைம் ஹை ஜோனில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கேன். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பிகாஸ் ஆஃப் ஆந்த்ரோபிக் ஏஐயுடைய பயத்தினால நல்லா கீழே வந்தது, இன்னும் மேலே வர திணறிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அளவில் நெகட்டிவிட்டி யூஎஸ் மார்க்கெட்லேயும் கிடையாது, நம்ம மார்க்கெட்லேயும் எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை. கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக நம்ம ஹோப்ஃபுல்லி இருப்போம். ஸோ மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் மார்க்கெட் சங்கதி. ஸோ ஐ ஹோப் இது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.